கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் வழியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்பட இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே, உம்முடைய சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக நாங்கள் தியானித்து உம்மை ஆராதித்து நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரை சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக தொடர்ச்சியாக நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்கப் போகிற திருமறை பகுதிகளும் கர்த்தருடைய திருச்செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய நாமத்தை மகிமை கொண்டவே இந்த திருவார்த்தையும் திருவசனம் அமையும்படியாய் தாங்க. இந்த தொழுகை தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் ஆண்டவரை போற்றும்படியாய் இந்த காலை வேளையிலே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட உம் அனுகிரகம் தர வேண்டுமே என்கிற பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவரை போற்றி ஆராதிப்போம். அனுதினமோ உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தங்கள் என்றே உணர்ந்தேன் என்னேசுவே, என்னேசுவே. அனுதினமும் மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனையில் உமக்காய் ஒளைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் ஒளைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னேசுவே, என்னேசுவே. அனுதினமும் மேல் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால்
அனுதினமோ உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் இந்த சிலுவையின் தின தியானத்தின் பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிற இந்த பயணங்களின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தினந்தோறும் தலைப்பின் அடிப்படையிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கான தலைப்பின் அடிப்படையிலே இந்த திருச்செய்தி அடங்கியிருக்கிறது. அந்த தலைப்பு என்னவென்றால், என் அழுக்கான கந்தையே சிலுவையின் வழியாய் மீட்டெடுத்தார் கடவுள். என் அழுக்கான கந்தையே சிலுவையின் வழியாய் மீட்டெடுத்தார் என்பது. எனக்கு பிரியமான என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவை நமக்கு ஒரே ஒரு பாவத்தை மன்னித்தார் என்பது அதை மாத்திரம் வலியுறுத்தி சொல்லுகிறது என்று அல்லாமல், ஒவ்வொரு விதமான காரியம், அந்த பாவத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற எல்லா காரியங்கள் அந்த சிலுவையிலே நமக்காக படைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதில் நாம் பார்த்தோமானால், என் அழுக்கான கந்தையே சிலுவையின் வழியாய் என்னை மீட்டெடுத்த கடவுளாயிருக்கிறார் என்பதுதான். ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான். அந்த ஏழை மனிதனுடைய நிலையை பார்க்கிற போது, அவனுடைய ஏழ்மையான தோற்றத்தின் வழியாக உடைகள் கிழிந்த நிலையிலே அழுக்காகவும் இருந்த ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு ராஜாவின் அரண்மனைக்குள் வேலைக்காக வந்தான். அந்த கிழிந்த உடையை அணிந்து கொண்டு ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று சொல்லி வேலைக்காக வந்தான். காவலர்கள் அந்த கிழிந்த நிலையிலே அழுக்காக இருக்கிற அந்த மனிதனை பார்த்து உள்ளே அரண்மனைக்குள்ளாக அவனை விடவில்லை. அவனை தள்ளிவிட்டார்கள். உன் உடை கிழிந்திருக்கிறது, உன் நிறம் தன்னுடைய அழுக்காக படைந்திருக்கிறது, நீ உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அவனை பிடித்து கீழே தள்ளி விடுகிறார்கள். அந்த அழுக்கான உடையிலே உள்ளே வர முடியாது என்று நிலையிலே. ஆனால் அந்த ராஜா இந்த சம்பவத்தை எல்லாம் அவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே ராஜா அந்த காவலாளர்களுக்கு கட்டளையிடுகிறார், அவனை உள்ளே அழைத்து வர சொல்லுங்கள் என்று சொல்லி. அவனுடைய உள்ளே வருகிற போது, அவனை அழைத்து வருகிற போது, அவனுடைய பழைய கிழிந்த உடைகளை எல்லாம் அகற்றி சொல்லி புதிய சுத்தமான ராஜ வஸ்திரத்தையே அவனுக்கு உடுத்து சொன்னார். அவ்வளவுதான். பாருங்கள், அந்த மனிதனுடைய எல்லையில்லா மகிழ்ச்சி அவன் உள்ளத்திலே தொடங்குகிறது. நான் கிழிந்த நிலையில் இருந்தேன், அழுக்கான நிலையிலேயே என்னுடைய உடை இருந்தது, என் தோற்றம் அழுக்கு. ஆனால் இந்த ராஜா என்னை தகுதியில்லாத என்னை நீர் என்னை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி ராஜா அந்த நிலையில் இருக்கிற போது அந்த மனிதன் உள்ளத்திலே பேசியது. ஆனால் நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர் என்று அது நம்பவே என்னால் முடியவில்லை. ராஜவஸ்திரத்தை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கதையினுடைய சம்பவமாய் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு சுகுமாரி என்கிற ஒரு மனிதன் கூட இந்த அழுக்கான ஒரு கந்தையின் துணியைத்தான், கிழிந்து போன டவுசரை போட்டுக்கொண்டு நிலையில் இருந்தோம். இன்றைக்கு பேர் சொல்லி அழைத்த கடவுளாய் இருக்கிறார். அந்த நிலையிலே அந்த ராஜ வஸ்திரமாய் இருக்கிற அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த அங்கியை கொடுத்து கடவுள் அதை என்னை மாற்றியிருக்கிறார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் இருக்கிறது. நாம் அழுக்கான கந்தை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தன்னுடைய உள்ளங்கள், சிந்தனைகள் கிழிந்த நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நமது ஆண்டவர் நம்மை நிராகரிக்கவில்லை.
நம்மை அவர் மாற்றியிருக்கிறார். அழுக்காய் இருக்கிறாய், பாவத்திலே கடிந்திருக்கிறாய், பாவ கரை உன்னோடு இருக்கிறது என்று சொல்லி கடவுள் நம்மை அந்த அழுக்கான கந்தையோடு தன்னுடைய அகோரமான அருவருப்பான நிலையில் இருக்கிற போது நம்மை கடவுள் உதாரி தள்ளவில்லை. அவர் தள்ளவில்லை. அதற்கு மாறாக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றார், ராஜ வஸ்திரத்தை கொடுத்து, ராஜ வஸ்திரத்திலே நீயும் அந்த அரண்மனையில் இருக்கிறாய் என்பதையே தான் இந்த சிலுவை நமக்கு எடுத்து உரையாடுகிறது என்று பார்க்க முடிகிறது. அவர் தள்ளப்படவில்லை, நம்மை ஒதுக்கப்படவில்லை. நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்மை மீட்பதற்காகவே அவர் இந்த மண்ணுலக வாழ்வில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 64 அதிகாரத்திலே 6வது வசனத்து, நாம் எல்லோரும் அசுத்தமானவர்களாய் இருந்தோம், நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருந்தது. நம்முடைய கையுடைய கரங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறதா, அசுத்தமானவர்களாக இருந்தோம், நம் நீதிகள் எல்லாமே அழுக்கான கந்தைகளாக இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் சூழல் இருக்கிற கடவுள் நம்மை மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சகரியா 3 அதிகாரம் 3 முதல் 4 வரை உள்ள திருவாக்குகளை பார்க்கிறோம். இயேசுவா அழுக்கான உடையோடு நின்றான். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அகற்றி சுத்தமான உடையே அவனுக்கு அணிவித்தார் என்று பார்க்க முடிகிறது. இங்கு அழுக்கான கந்தை என்பது நம்முடைய பாவ வாழ்க்கை குறிக்கிறது. நம்மால் நம்மை சுத்தமாக்க முடியாது, நம்முடைய பாவத்தை நம்மாலே சுத்தமாக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இதுதான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21வது வசனத்திலே பார்த்தோம்னால், பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார், நாம் அவருக்குள்ளாக தேவனுடைய நீதியாக்கும்படி கடவுள் நம்மை மீட்டெடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. அதுதான் இங்கு சொல்லுகிறது. பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கினார், நாம் அவருக்குள்ளாக கடவுளாக நீதிமானாக்கப்படுவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை அழுக்கான இருக்க விடவில்லை. அதனால்தான் இங்கு சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் அழுக்கான கந்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய நீதி நாடியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்கள் நானும் அணிந்திருக்கிற அந்த ஆடையின் உள்ளங்களாய் இருக்கிற அழுக்கான இருக்கிற கந்தை துணியை அவர் எடுத்துக்கொண்டு நீதியின் ஆடையே நமக்கு உடுத்தியிருக்கிறார். அதனால தான் அவருடைய பிறப்பு இருக்கிற போது கந்த துணியிலே முன்னணியிலே கிடைத்திருக்கிறார்கள் அடையாளம். அந்த கந்தை துணி என்பது, அவர் பிறப்பின் போது கிடைத்தின அந்த கந்தை துணி என்பது நீயும் நானுமாய் இருக்கிற அந்த அழுக்கான கந்தையே நமக்காக அவர் அணிந்து கொண்டு நமக்கு நீதியின் ஆடையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிலுவை என்பது இந்த நீதியின் ஆடையே இதன் வழியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கந்தையின் ஆடையை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அதனால்தான் சிலுவை என்பது வெறும் துன்பத்தின் சின்னம் அல்ல, அது மாற்றத்தினுடைய இடம், அது பரிசுத்தத்தின் வழி, அது மாத்திரமல்ல, அது மீட்பின் கதவு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளிலே அப்படி மீட்பின் கதவாய் இருக்கிற திறவுகோலை அந்த கதவின் திறந்த வழியிலே வைக்கிற அந்த நிலையில்தான். எனவே இன்றைக்கு ஆழமான நம்முடைய வாழ்க்கையினுடைய சிந்தனை இந்த சிலுவை குறித்து பார்த்தோம்னால், இன்றைக்குடைய சூழல் இன்னும் நாம் பழைய அழுக்கான கந்தையை பிடித்து கொண்டிருக்கிறோமா? ஏன்னா எனக்கு ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் இன்னும் பழையான அழுக்கான கந்தையை பிடித்து கொண்டு வாழ்கிறோமா? அல்லது சிலுவையிலே அதை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சிலுவை நம்மை சுத்தப்படுத்துகிறது, சிலுவை நம்மை புதியவனாக மாற்றுகிறது. இன்றைக்கு சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தத்தை அதை ஏற்றுக்கொண்டு, அசுத்தத்தை கடவுள் நமக்கு சிலுவையின் வழியாய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சுத்தப்படுத்தி புதிய மனிதர்களாக மாற்றியிருக்கிறார் அந்த சிலுவை.
எனவே இந்த நாளிலே என் அழுக்கான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு என்னை பரிசுத்தமானவனாய் மாற்றியிருக்கிறார் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அதுதான் இந்த 40 நாட்களில் ஆண்டவர் பட்ட பாடுகள், ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியம், அவர் நமக்குள் மேல் இருக்கிற அந்த அழுக்கான கந்தையை எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக பரிசுத்த ஆடையாய் இருக்கிற நீதி ஆடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, கடவுள் நம்மோடு கூட இந்த சிலுவையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிற போது, நான் அழுக்கான கந்தையை சிலுவையின் வழியாக மீட்டெடுத்திருக்கிறார் கடவுள் என்பதையே நாம் நினைவுபடுத்த வேண்டும். அந்த உலக வாழ்விலே சாதாரணமாக இருக்கிற மனிதர்களோ நம்மை மறந்து விடுவார்கள். ஆனால் உன்னையும் என்னையும் நீதியின் ஆடையை உடுத்துவதற்காக தன்னுடைய அழுக்கான கந்தையே அவர் தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான். எனவே அப்படிப்பட்ட உறவை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் வெறுத்தாலும் அவர் வெறுக்க மாட்டேங்கிறார். எனவே அதுதான் இன்றைக்கு நாம் எதை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் நீதியின் பிள்ளைகள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, என்னுடைய படிப்பிலிருந்து, என்னுடைய உத்தியோகத்திலிருந்து, என்னுடைய சில காரியங்கள் இதுதான் என்று சொல்லி பெரிதாக நினைக்கிறோம். எல்லாம் குப்பை. என் நீதியின் அழுக்கான கந்தைகள், அந்த கந்தையைத்தான் இயேசு எனக்காக சுமந்திருக்கிறார். எனவே நான் அனுதினமாய் அவரிடத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதுதான். எனவே கடவுள் நமக்கு அழுக்கான கந்தையாய் அவர் எடுத்துக்கொண்டு நீதியின் உடையை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு இந்த நாளிலே பயணிங்கள். இயேசுடைய அன்பை எந்நாளும் உள்ளத்திலே அந்த பயணிக்கிற போதெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். என் பாவத்தை மன்னித்திருக்கிற கடவுளாய் இருக்கிறார் என்பதையே நாம் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையே நம்முடைய வாழ்விலே வாங்கி கொண்டு கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இன்றைக்கான தலைப்பின் அடிப்படையிலே இதோ கடவுள் எனக்காக இந்த சிலுவையிலே கந்தை துணியே அவர் அழுக்கான வைகளை எனக்காக ஏற்றுக்கொண்டு என்னை மீட்டு நீதியின் பிள்ளையாக வைத்திருக்கிறார், மீட்டெடுத்த பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்பதையே இந்த திருவார்த்தையின் வழியாக வலியுறுத்தின வார்த்தையை நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஒப்புவிக்கிறோம் சாமி. கடவுளுடைய நீதியின் வாழ்வையை பெற்று கொண்டிருக்கிற நாங்களும் கடவுளே, இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளுக்குரிய ஆண்டவரே வழிநடத்தல் உமக்கு முன்பாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை தாங்கி ஆண்டவரே உம்முடைய திருவசனத்துக்குள்ளாக சிந்தனையை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். நாங்கள் போகிற பயணங்களுக்கும் ஆண்டவர் எங்களுடைய பயணங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் சாமி. கவலைப்படுகிறவர்களோ, கஷ்டப்படுகிறவர்களுக்கோ, நிந்திக்கிறவர்களுக்கோ, அவமானப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலும் உம்முடைய கிருபையை பாதுகாத்து கொள்ளும் சாமி. பல தேவைகளோடு ஜெபிக்கிற ஜெபங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு முன்பாக அதை ஆசீர்வாதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டு உள்ளங்களின் மத்தியிலே அப்பா என்று சொல்லி ஜெபிக்கிற போது உம்முடைய பிரசன்னம் ஆவியை தந்து வழிநடத்தும் சாமி. என்னுடைய திருச்சபை மக்களையும் ஆண்டவரை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் உம்முடைய கிருபை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எங்களுடைய பொறுப்பாளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வாதமாக ஆண்டவர் இம்மட்டுமாய் வழிநடத்த இருக்கிறீர். இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவருடைய திவ்ய கரம் இருக்கட்டும் சாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய 3 ஆண்டவர் பெல்லர்ஷிப்புடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பெல்லர்ஷிப்பின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிற குடும்பங்களையும் அதை சார்ந்திருக்கிற ஆண்டவர் வருகிற குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வுக்கு முன்பாக உம்முடைய அன்பு, இரக்கம், கருசனை எல்லாவற்றுமாய் தாங்க. அவருடைய உள்ளங்களில் என்ன ஜெபத்தோடு நினைக்கிறார்களோ உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம்.
நாளை தினத்திலே நாங்கள் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடுகிற போது கர்த்தர் ஆண்டவரே அந்த பவனிக்கு தேவையான காரியங்களை செய்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அருளும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுடைய டிபெண்ட் ஸ்கூலுக்காக ஆண்டவரை தாளாளருக்காக, அதே போல் ஆண்டவரே தலைமை ஆசிரியர் திரு சாமுவேல் ஆண்டவரே அவருக்காக வேண்டுகிறோம். சாமி கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுடைய அன்பு ஆண்டவரே இதோ சாந்தியம்மாவுக்காக, சிவனேஷனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய்த்தாங்க. அதே போல் செம்பேடு ஆண்டவரை பாஸ்டேட்டுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரை குறிப்பாக செம்பேடு திருச்சபை கட்டுமான பணிக்காக வேண்டுகிறோம். உங்களுடைய தெய்வீக கரமொழி நடத்துங்க. இமான் சாருடைய ஆண்டவர் இந்த உழைப்புகளும், அதே போல் ஆண்டவரே அவருடைய சகோதரர் நவீன் ஐயாவும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது அந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவரே இது தேவையான பொருட்களையும் உதவிகளும் ஆண்டவரே இதோ மேஸ்திரிக்கு கூலி கொடுப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், அதற்காக ஜெபம் செய்கிறோம். சாமி உங்களுடைய கரம் தந்து வழி நடத்தும். சாமி ஆண்டவரே சேனூர் திருச்சபைக்காக, பழவசாத்துக்குப்பு திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரை விசுவாசிகளுக்காக வேண்டுகிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தாங்க. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களுடைய தமிழக ஆண்டவரை தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒரு நல்ல அரசாட்சியை ஆண்டவர் தொடர்வதற்கு உங்களுடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம். சாமி ஆண்டவரே அதே போல் ஆண்டவர் இந்த போருக்கார் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஆண்டவரே இந்த போரை இன்றைக்கும் ஆண்டவரே அதை சமாதான பேச்சுக்கு ஏதுவான நிலையில் இல்லாமல் இருக்கிற சூழலுக்கு மத்தியிலே சமாதானத்தை தந்து ஆண்டவரே நாட்டின் தலைவர்களுக்கு மத்தியிலே அந்த உறவை ஏற்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம். இதனாலே ஆண்டவர் உலகமே பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்படுகிற சூழல் இருக்கிறது. இந்த சூழலின் மத்தியிலே உம்முடைய கரம் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம். சாமி எங்களுடைய அன்பு பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவருடைய பாதுகாப்பை தந்து நீர் வழிநடத்தும். எல்லா தேவைகளை சந்தித்து உம்முடைய கிருபை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கவும் அன்பு குடும்பத்தாரே உங்களுடைய வாழ்வோடும் இந்த நாளுடைய அழுக்கான கந்தையே எனக்காக சிலுவையில் மீட்டு கொண்டார் என்பதையின் திருவார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து அருள்வதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. தேங்க்யூ.